பேபிகார்னை வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வந்து பாயில் பண்ணிக்கலாம். இது கூட தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணி ஆறட்டும் தனியாக வச்சிடலாம். இந்த பேபிகார்ன் வந்து ஆறிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இந்த பேபிகார்ன் ஃப்ரைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இதெல்லாம் வந்து கலந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த பேபிகார்னில் வந்து கோட் ஆகிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ், இதுலேயும் ஒரு ரோல் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரெட் க்ரம்ஸ்லேயும் நான் வந்து டிப் பண்ணியிருந்தேன்.